Myeongdong. 충무로 스테이션. 충무로 스테이션. Malaysia. 말레이시아? ஹாய் guys, இட்ஸ் Zarvini. இது என்ன வீடியோன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் என்னோட கொரியா vlog. இது பேசிக்லி டே 3 எபிசோட் 5. ஸோ இன்கேஸ் நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு என்ன பண்ணணும், அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இது வந்து பாருங்கள். பேசிக்லி லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நிறைய பிளான் இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பஸ் எடுக்கணும், அதுக்கு நாங்கள் பஸ் ஸ்டாப் போனோம். பட் என்னோட ஏர்பிஎன்பிலேருந்து பஸ் ஸ்டாப் போகிறது வந்துட்டு ரொம்ப தூரம். ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க ஜஸ்ட் நியர்பைன்னு. நாங்களும் நடந்து கொண்டே இருக்கிறோம். அப்புறம் தான் தெரியுது ஒரு 20 நிமிஷத்துக்கு, அதாவது 20 மினிட்ஸ்க்கு நடக்கணும்னு. பிகாஸ் இட்ஸ் குவைட் ஃபார் ஃப்ரம் அவர் ஏர்பிஎன்பி. ஸோ நான் நடந்து போகிறப்ப தான் ஒரு சில விஷயத்த வந்துட்டு நான் அப்சர்வ் பண்ணேன். தட் நான் பார்த்த வரைக்கும் கொரியாவில் வந்துட்டு அங்கே எல்லாமே ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க. அமைதியானா வந்துட்டு லைக் அங்கே இருக்கிற என்வாயரமெண்ட்டும் சரி, லைக் ஈவன் அந்த ஹவுஸில் நாங்கள் அந்த ஏர்பிஎன்பியில் இருக்கும்போது அவங்க வந்து லைக் இத்தனை மணிக்கு மேலே சத்தம் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க ரூல்ஸே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ரோட்டில் கூட நடந்து போனால் கூடயும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. லைக் அவங்களாம் வந்துட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேச மாட்டேங்கிறாங்க, முக்கியமாக பப்ளிக் பிளேஸில். நான் பார்த்த வரைக்கும் ஈவன் சப்வேல நீங்கள் ஏறினா கூடயும் ரொம்ப பேசக்கூடாது, லைக் சத்தமாக பேசக்கூடாது. ரொம்ப நேரம் நடந்ததுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாப் கண்டுபிடிச்சிட்டோம். பட் என்ன ஒன்றுனா அங்கே 3 பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் போகிற பஸ்ஸு வந்துட்டு எந்த பஸ் ஸ்டாப்பில் வரோன்னு தெரியல. பிகாஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் நின்று லைக் அங்கே பார்த்துட்டு இருந்தப்ப இந்த ஒரு அங்கிள் வந்துட்டு எங்ககிட்ட கேட்டாங்க, லைக் நீங்கள் எங்கே போகணும், உங்களுக்கு வழி தெரியுமா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டார். ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் போகிற பஸ் ஸ்டாப் வந்துட்டு இந்த சைட்டு, நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டினாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. பட் எங்களுக்கு என்ன தெரியலன்னா, எந்த பஸ்ஸு லைக் நாங்கள் ஏற போகிற பஸ்ஸு வந்துட்டு எந்த பஸ் ஸ்டாப்பில் வரும்னு தெரியல. 오케이. 멘티센터 저거 명동. 충무로 스테이션. 충무로 스테이션은 명동. 말레이시아? ஸோ ஃபைனலி பஸ் ஏறியாச்சு. பட் நான் எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லை தானே, நான் வந்துட்டு மியோண்டோங் போகிறேன். ஸோ மியோண்டோங் போயிட்டு அங்கேருந்து மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஸோ நிறைய இடத்துக்கு போவேன். நீங்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி அவுட் ஆஃப் டாபிக் தான், பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கும் போது நீங்கள் ஏதாவது க்ரைம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுமா? ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரியல, நான் வந்துட்டு என்னைய ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை என்னைய வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை நான் லைக் நேச்சர் என்னாச்சும் வீடியோ எடுத்தாலும் சரி, எனக்கு எப்படி இருக்கும்னா நான் எதுவும் தப்பு பண்ணுறனோ, நான் எதுவும் க்ரைம் பண்ணுறோனோ அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, மனசு சமயம் எடுக்கும் போது யாராச்சும் பார்ப்பாங்களே, அப்போ ஒரு மாதிரி இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி? நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்துட்டு ப்ளோட்டடாக இருக்கும், லைக் வீங்கின மாதிரி. நான் ஒரு விஷயம் பார்த்தேன், தட் நம்மள வந்துட்டு ஒரு கோல்டான வெதர்லேயோ இல்லை கோல்டான பிளேஸில் இருந்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகும். லைக் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு ப்ளோட்டட் ஆகும். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கோல்டான பிளேஸில் இருந்தது இல்லைல்ல. ஸோ அதனால் இது ஆக்சுவலி டே 3 தான். பட் ஒன்றும் வரப்போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ப்ளோட்டட் ஆகும்னு நீங்கள் பாருங்கள்.
ஸோ பஸ்லேருந்து இறங்கிட்டு இங்கே அண்டர் கிரவுண்டுக்கு வந்திருக்கோம்ல, இது வந்துட்டு ஷாப்பிங் பிளேஸ் தான் ஆக்சுவலி. நான் சொல்லியிருந்தேன்ல சப்வே இருக்கும், அதுவே சப்வே ஸ்டேஷனுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்பிங் இடம்லாம் இருக்கும்னு. ஸோ அதுதான் இது. இங்கே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி லைக் போஸ்ட் கார்ட்டு இல்லை ஸ்டிக்கு, எனக்கு தெரியல இது என்ன சொல்லுதுன்னு, பட் இந்த மாதிரி நிறையா விற்றாங்க. லைக் நிறையா கடையில் இந்த மாதிரி செல் பண்ணாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு புன்ஜோ பாங். இது வந்துட்டு லைக் கோரியன் ஃபேமஸ் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இது உள்ளுக்கு வந்துட்டு ரெட் பீன் பேஸ்ட் மாதிரி இருக்கும் அண்ட் வெளியே வந்துட்டு ஃபீலிங் இருக்கும் லைக் பேன் கேக் உள்ளுக்கு ரெட் பீன் பேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இதோட ஷேப் எப்படி இருக்கும்னா ஃபிஷ் மாதிரி அந்த ஷேப்பில் வச்சுருப்பாங்க, லைக் அந்த மாதிரி அச்சியா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுட் டெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப சுடு சுடு இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும் போது உண்மையால் நல்லா இருந்துச்சு. நான் நல்லா இல்லைன்னு என்னைக்கு சொல்லியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. நான் நல்லா இருக்கிறது தான் பார்த்து சாப்பிடுவேன். ஸோ இது நல்லா இருந்துச்சு அண்ட் உள்ளுக்கு வந்துட்டு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. 2 டைப் அங்கே வச்சுருந்தாங்க ஆக்சுவலி, லைக் கஸ்டர்ட் அண்ட் ரெட் பீன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா ஷாப் வந்துட்டு டிவிலலாம் வந்திருக்குன்னு அங்கே போட்டிருந்தாங்க. லைக் இது வந்து ஃபேமஸ் ஷாப் அட் மியோண்டோங். இந்த சோல்னு போட்டிருக்குல, இது பக்கத்தில் தான் இருக்கும் அந்த கடை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. பிகாஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த சோல் கிட்ட நின்று ஃபோட்டோ பிடிப்பீங்க. ஸோ ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. ஆக்சுவலி ரொம்ப பசிச்சிச்சு. ஸோ அங்கிட்ட வந்துட்டு ஒரு கடை இருந்துச்சு அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு லைக் கோரியா வந்தாங்கன்னா இந்த கடையில் போய் சாப்பிடுவாங்க. இந்த கடை பேர் வந்துட்டு கம்போங்கு. இது ஆக்சுவலி வந்துட்டு மலேசியன் ஃபுட் இருக்கும். ஸோ மலேசியன் அண்ட் கோரியன் மிக்ஸ்ட் பண்ணி அந்த ஃபுட் இருக்கும். அண்ட் இந்த கம்போங்கு ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி வந்துட்டு லைக் ஹலால் சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேணால், நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம். அண்ட் இது வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் கம்போங்கு, ஆக்சுவலி இது வந்து மலேசியன் வேர்ட். ஸோ இந்த மலேசியன் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும் விச் மிக்ஸ்ட் ஆஃப் கோரியன் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி வந்துட்டு கிமிச்சி ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு, உண்மையாக நல்லா இருந்துச்சு. தென் இது வந்துட்டு கோரியன் சிக்கன், லைக் கோரியன் ஃப்ரைட் சிக்கன் விச் இஸ் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் லைக் நாங்கள் வந்து மலேசியன் சாப்பாடு எடுத்தோம், அதாவது நசி கோரிங், அதாவது ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம். இந்த கடைக்கு போனோன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு லைனில் வெயிட் பண்ணிட்டு தான் போனோம். அண்ட் அது முடிஞ்சு இங்கே வந்துட்டு நம்சான் டவர் இருக்குது. சோலுக்கு வந்துட்டு நம்சான் டவருக்கு போகலன்னா எப்படி? ஸோ இங்கேருந்து நடந்து போகணும் ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்து இந்த கம்போங்கு ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்சான் டவருக்கு நடந்து போகிறது வந்துட்டு தூரம் தான். பட் இங்கே ரொம்ப கேப் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப உள்ளுக்காக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 30 மினிட்ஸ் இருக்கும், அதுவே நடந்தால் 30 to 45 மினிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நடந்து போனோம். இங்கே கோரியாவில் என்ன பிரச்சனைனா படி இருக்குது, நிறைய படி இருக்குது. ஏன் இப்படி படியாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ படியை ஏறிட்டு அப்புறம் திரும்பி மேலே வந்தோம். ஸோ திரும்பி ஒன்றும் நடக்கணும், கொஞ்சம் தூரமாக தான் நடந்து போகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நான் நம்சான் டவருக்கு வந்துட்டு நான் இங்கே இருக்கும் போதே நான் டிக்கெட் பார்த்தேன். இது ஆக்சுவலி கேபிள் ஏறிட்டு அப்புறம் மேலே போகணும். லைக் ஒரு டவர் மாதிரி இருக்கும் விச் இஸ் ஃபேமஸ் அட் கோரியா. பட் என்ன பிரச்சனைனா, நான் பார்க்கும்போது ஆன்லைனில் வாங்க முடியல.
ஆக்சுவலி இங்கே வந்து இப்போ ரொம்ப க்யூவில் போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு தெரியல லைக் டிக்கெட் இருக்குமா இல்லையா, பிகாஸ் இங்கே சீக்கிரம் டிக்கெட் முடிஞ்சிடும்னு நான் கேள்விப்பட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் நாங்கள் போய் அங்கே தான் வாங்கினோம். பட் நல்ல வேளை டிக்கெட் கிடச்சிச்சு. நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் எடுக்கணும். ஸோ நீங்கள் இங்கேருந்து கேபிள் கார் ஏறி தான் நம்சான் டவருக்கு போக முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டவர் இருக்குல்ல, நீங்கள் அந்த டவர் மேலே உள்ளுக்கு போய் பார்க்கணுன்னா அதுக்கு வேற ஒரு சார்ஜஸ் இருக்குது. நான் அந்த டவர் உள்ளுக்குலாம் போய் பார்க்கல, ஜஸ்ட் கேபிள் கார் எடுத்து இந்த டவர் இருக்கிற இடத்துக்கு போனேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் எடுங்க. லைக் இங்கேருந்து அங்கே போய் இறங்கிட்டு திரும்பி அந்த கேபிள் கார்லேருந்து திரும்பி கீழே வரத்துக்கு திடீர்னு நீங்கள் ஒரு ட்ரிப் மட்டும் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் சொந்தமாக படி ஏறி இறங்கி போகணும். போன டே வந்து ஆக்சுவலி ஹாலிடே டைம். ஸோ நிறைய பேர் இருந்தாங்க, நிறையா கோரியன் பீப்புள் இருந்தாங்க, நிறையா ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் க்யூ பண்ணி தான் போகணும். அண்ட் இதில் வந்துட்டு நிறைய டைமிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்குகிற டைமில் போயிட்டு நீங்கள் டைமிங் பார்த்து அந்த டைமில் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்லைன் நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு எடுத்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட ப்ரைஸிங் லிஸ்ட்டு நான் எவ்வளோ ப்ரைஸுன்னு நான் வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ரிஃபர் பண்ணிக்கோங்க. வாய் நம்சான் டவர். நம்சான் டவர் ஆக்சுவலி வந்துட்டு சோலில் ஒரு அட்ராக்டிவான டூரிஸ்ட் ஸ்பாட். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கோரியன் மூவிஸ் பார்த்துருப்பீங்கன்னா இங்கே தான் நிறைய கோரியன் மூவிஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு லவ் லாக்ஸ்னு, அது வந்து இந்த நிறையா இந்த லாக்லாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இங்கே நிறையா இருக்கும். அண்ட் அது கூட நீங்கள் வந்துட்டு மூவிஸில் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி வெப் சீரீஸில் பார்த்துருப்பீங்க. விச் இஸ் லைக் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்கிறத விட அங்கே இருக்கிற ஈவன் லைக் கோரியன் பீப்புள் வந்துட்டு அங்கே தான் நிறைய இருக்காங்க. இங்கே போகிற பெஸ்ட் டைமிங் என்னதுன்னா சன்செட் டைம். நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல, கோரியாவில் வந்துட்டு சன்ரைஸ் வந்துட்டு 7:19 AM தான் சன்ரைஸ் ஆகும். லைக் 7 மணிக்கு மேலே தான் காலையில் சன்ரைஸ் ஆகும். சன்செட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 6 PM அந்த மாதிரி. நான் இருந்த டைமில் வந்துட்டு 5:30க்கெலாம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஆனால் அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக இருட்டிருச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் வெயிட்டிங் லைக் ஃபைனலி கேபிள் கார் எடுத்தாச்சு. ஸோ இந்த கேபிள் கார் ஏறிட்டு நேராக நம்சான் டவருக்கு போவோம். தடா, ஃபைனலி நம்சான் டவருக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த டவர், எவ்வளோ அழகாக இங்கே இருக்குது பாருங்கள். நைட் டைம் வந்தீங்கன்னா இங்கே நிறைய லைட்டிங்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நைட் டைம் கூட வரலாம். ஸோ இந்த நம்சான் டவருக்கு வரணுன்னா வெறும் கேபிள் கார் தான் ஏறி வர முடியுமான்னு கேட்குறீங்களா? நோ, இல்லை. நீங்கள் வந்து படி ஏறி வரலாம். அது ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகிறனால எங்களுக்கு படி ஏறுறதுக்கு டைம் இல்லை. ஸோ கேபிள் கார் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லிட்டு கேபிள் கார் ஏறியாச்சு. கைஸ், லுக் அட் த வியூ. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ லாக்ஸ் இருக்குன்னு. ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பெட்டர் நீங்கள் அந்த லாக் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஆஃப் பையிங் ஹியர். அண்ட் இது ஆக்சுவலி ஒரு பிலீஃபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இது வந்துட்டு வெறும் காதலர்கள் மட்டும்தான் இந்த லாக்கை போட முடியுமான்னு கேட்டாக்கா இல்லை. நீங்கள் ஆக்சுவலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்துட்டு இந்த லவ் லாக்ஸ் வந்து வாங்கி போடலாம். இட்ஸ் லவ் ட்ரீஸ். இது ஆக்சுவலி என்ன சிம்பிளைஸ் பண்ணுறாங்கன்னா லவ், கமிட்மெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது ஆக்சுவலி ஒரு பிலீஃபாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து இது வாங்கி போடலாம். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் ஏன் ஃபேமஸ் ஆகுனுச்சுன்னா கோரியன் மூவிஸில், கோரியன் ட்ராமாஸில் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஷூட்டிங் பண்ணியிருக்காங்களே, இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு காட்டியிருக்காங்க.
நான் இங்கே நிறைய என்ன பார்த்தேன்னா, அந்த லிவ் vlogsல வந்துட்டு பேர் எழுதி வச்சுருப்பாங்க தானே. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ஃபோன் கேசிங் கவர் இருக்குல்ல, லைக் ஃபோன் கவர், அதில் பேர் எழுதி வச்சு அது கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கும் புரியல, நான் பார்த்தேன் தான். ஆனால் நிறையா இருந்துச்சு ஆக்சுவலி. இந்த லாக்கை விட இப்போ நிறைய அந்த கேசிங் தான் இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக தான் இருக்குது ஆக்சுவலி. நான் இங்கே ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தப்போ நான் ஒரு சில ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தேன். அதில் ஒரு ஃபாரினர் உமன், அவங்க வந்துட்டு லைக் தனியாக சோலோ ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலி வந்துட்டு பெருலேருந்து வந்திருக்காங்க. தென் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த பெருவுக்கு வாங்க, இங்கே அழகாக இருக்கும், அது மட்டும் நிறைய ஹிஸ்டரிக்கான பிளேசஸ்லாம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே வரணும்னு சொன்னாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஆனால் அவ்வளோதான் இல்லை, இன்னும் வீடியோ இருக்குது. நீங்கள் வந்துட்டு அடுத்த எபிசோட்க்கு வாங்க, அடுத்த 6வது எபிசோட்க்கு வாங்க, அதாவது எபிசோட் நம்பர் 6க்கு வாங்க. இது எபிசோட் நம்பர் 5. ஸோ இது வந்துட்டு டே 3 எபிசோட் 5. ஸோ நீங்கள் அடுத்து வந்துட்டு டே 3 எபிசோட் 6 வாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில பேர் அவங்களோட ஃபேனாக இருப்பீங்க, அவங்களுக்கு இருக்கு ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். ஸோ சராங்கே பாய், கரல்ஸ் டு யூ.